சீனாவின் நிட்டா வைரஸும் தமிழகத்தில் ஸ்க்ரப் பாக்டீரியாவும் தொடர்பு என்ன? கொரோனா ஏற்படுத்திய பயங்கர அச்சுறுத்தல்களை படிப்படியாக மக்கள் மறந்து வந்த நிலையில் இப்போ மீண்டும் ஒரு வைரஸின் பாதிப்பு மக்களை அச்சமடைய வைத்திருக்கிறது. சீனாவின் உஹான் நகரில் தான் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் கொரோனா பெருந்தொற்று முதலாக கண்டறியப்பட்டது. இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் அடுத்த சில மாதங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. வைரஸ் பரவாமல் தடுக்க ஊரடங்கு போடப்பட்டதால் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் அந்த கிருமியை உருவாக்கி வெளியே கசிவிட்டதே சீனா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை இதுவரைக்கும் சரியாக நிரூபிக்க முடியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் கொரோனா சீனாவில் முதல் பாதிப்பு ஏற்படுத்தியது மையமாக வைத்து மேற்கத்திய நாடுகள் மேற்கொண்ட அரசியலாகவே இது பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அந்த மர்மம் இன்னமும் நீடித்து வருகிறது. இப்போ ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் சீனாவில் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தி வருது. இந்த வைரஸ் பாதிப்பினால் மருத்துவமனைகளில் சிகிச்சை செல்பவர்களின் எண்ணிக்கை சீனாவில் அதிகரித்திருக்கிறது. அதே போல தகனக்கூடங்களிலும் நெருக்கடி அதிகரித்து வருவதாக தகவல்கள்லாம் கூறுகின்றது. மருத்துவமனைகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருது. புதிதாக பரவும் HMPV வைரஸ் மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சா ஏ, மைக்ரோபிளாஸ்மா, நிமோனியா, கொரோனா ஆகியவையும் பரவி வருவதாகவும் மக்கள் பீதியடைஞ்சிட்டு இருக்காங்க. சீனா பல வைரஸ் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருது. இன்ஃப்ளூயன்சா ஏ, HMPV, மைக்ரோபிளாஸ்மா, நிமோனியா மற்றும் COVID-19 ஆகிய வைரஸ் பாதிப்புகள் இருக்குது. இதனால் மருத்துவமனைக்கு போகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. நிமோனியா பாதிப்பு அதிகரிப்பால் குழந்தைகள் மருத்துவமனையில் குறிப்பாக நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு இணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல சென்னை, வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற வட மாவட்டங்களில் ஸ்க்ரப் டைபஸ் அப்படிங்கிற தொற்று பரவி வருவதாக தகவல்கள்லாம் வெளியாக இருக்கிறது. ஸ்க்ரப் டைபஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பாக்டீரியா தொற்று. ரிஹெட்சியா எனப்படக்கூடிய பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது அவங்களுக்கு ஸ்க்ரப் டைபஸ் அப்படிங்கிற தொற்று ஏற்படுகிறது. ஸ்க்ரப் டைபஸ் ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் பரவக்கூடிய காய்ச்சலாகும். ஸ்க்ரப் டைபஸ் நோய் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் மக்கள் கவனமோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஸ்க்ரப் டைபஸ் நோயை எதிர்த்து நாம் போராடிவிட முடியும். ஆனால் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் பாதிப்பு குறித்தான் இந்தியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.